கைஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகரை யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பெல் ஐக்கன் வந்து ஆல் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் இந்த பிளாகர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் போடுறதுனால வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். நம்ம வந்து போஸ்ட் போகிறத பார்த்தீங்கன்னா வந்து பீப்பிள் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்சன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஆட்சன்ஸ் வேணாம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட் உள்ள ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணினாலும் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் நான் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி போஸ்ட் போகிறதுனால தான் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா கைஸ் இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே வர இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் நிச் அப்படின்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டாபிக் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPTல போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் நிச் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா அது வந்து எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் போஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இந்த போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பிளாகர் போஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டெப் 4ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கூகுள்கிட்ட கொடுத்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே அவ்வளோ ஸ்டெப் 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 20-25 கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து தகுதியாயிருவீங்க. அப்போ வந்து ஆட்சென்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா இல்லாட்டி உங்களுக்கு ஆட்சென்ஸ் வேணாம் நீங்கள் வந்து சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேறு ஆட்ஸ்டர் அந்த மாதிரி வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். போனஸ் டிப்ஸ் வந்து நம்ம சொல்கிற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே வாங்க வந்து எப்படி வந்து பிளாகர் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துரும். பிளாகர் சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா அதை வந்து கிளிக் பண்ணி பிளாகர்க்குள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஏ பிளாக்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் லாகின் பண்ண சொல்லும். உங்களோட மெயின் இமெயில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் நடக்கும். அது வந்து இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட பிளாக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா நான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா செக் 1 போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பிளாக் நேம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளாகோட URL வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா நீங்கள் தான் வந்து வைக்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களோட நேம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள்னு வரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நாட் அவைலபிள் வந்துடும். இந்த மாதிரி வந்து காட்டிடுச்சு அப்படின்னா வந்து அவைலபிள் ஆகிட்டு இப்போ வந்து கீழே நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேம் வந்து கேட்கும். உங்களோட நேமை கொடுத்து வந்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோடனே பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்னரில் மேலே வந்து 3 கோட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே இருக்கும். போஸ்ட் போடுற இடம் ஸ்டேட்ஸு அதுக்கு ரொம்ப செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் வந்து 3 புள்ளியை கிளிக் பண்ணி கீழே வந்து டிஸ்கோப் சைட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா PC மோடுக்கு வந்துடும். PC மோடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே அதனால தான் PC மோடுக்கு வர சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு எதுவும் பிளாக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணால் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பேஜ் இப்போ வந்து போஸ்ட் பேஜில் தான் இருக்குது. ஓகேவா நீங்கள் வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னா போஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி தான் வந்து போஸ்ட் போடணும். போஸ்ட் போடுற பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா கைஸ் போஸ்ட் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். டைட்டில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா கைஸ் இப்போ அவ்வளோதான் நம்மளோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் ஆகிட்டு பப்ளிஷ் ஆனோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடக்கும். ஒரு சும்மா ஒரு போஸ்டர் மாதிரி கிடக்கும். அதை கிளிக் பண்ணி அப்புறம் நம்மளோட போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிது. இது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டுக்காண்டி சும்மா வந்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து பிளாக் போஸ்ட் வந்து ChatGPT யூஸ் பண்ணி வந்து எப்படி மேக் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா ஸ்டேட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்ட போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த போஸ்ட் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் ஷோ ஆகும். ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ். ஓகே தீம்ஸ் வந்து இதில் வந்து நிறைய தீம்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீம்ஸில் நல்லா இல்லை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கஸ்டமைஸுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வந்து தீம்ஸ் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகோட தீம். ஓகேவா அப்படியே வந்து அதில் கீழே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வைவ் பிளாக்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்புறம் உங்களோட பிளாகில் வந்து நீங்கள் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து போஸ்ட் போட பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகில் வந்து இது ஆட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் பிளாக். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போஸ்ட் வந்து கிடக்கும் உங்களோட பிளாகில். கீழே இருக்க ரீட் மோர்ங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு பிளாகிங்னா என்ன எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா பார்ட் 2 வீடியோ வந்து எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து போஸ்ட் போகிறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வந்து பார்த்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க பார்ட் 2 வீடியோ வேணுங்கிறவங்க வந்து பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் பார்க்கலாம்.